வெல்கம் டு டெக் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைம் ட்ராக் லைட்ன்ற அட்டண்டன்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி தான். ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் ட்ராக் லைட் சாஃப்ட்வேர் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டான ESSLsecurity.com வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் setup.exன்ற ஃபைல் இருக்கும். அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்டலேஷன் செட்டப் வரும். ஸோ அதில் நம்ம நெக்ஸ்ட்னு போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய அதோடைய பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 அடிஷனல் சாஃப்ட்வேர் அது கூடயே இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். அது என்னன்றது நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா அது இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் டேட்டாபேஸ்ன்ற சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கேட்கும். அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு மாதிரியான எரர் வரலாம். ஸோ சம்டைம்ஸ் விண்டோஸ் 10க்கு ஒரு எரர் வரலாம், விண்டோஸ் 11க்கு ஒரு எரர் வரலாம். ஸோ எந்த எரருமே வரலன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 4-5 ஐகான்ஸ் வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா டைம் ட்ராக் லைட்ன்ற சாஃப்ட்வேர் லைட் ஒரு ஐகான் வந்திருக்கும், விசிட் ட்ராக்ன்ற ஐகான் வந்திருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESL ஆன்லைன் டவுன்லோடுன்ற ஐகான் வந்திருக்கும். ஸோ இது என்னன்றது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ராக் லைட்ன்ற சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐகான் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கான லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதோடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ESSL, அதுதான் அதோடைய யூசர் நேம். அதோடைய பாஸ்வேர்டும் சேம் தான், ESSL. ஸோ ரெண்டுமே சேம் தான், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதை கொடுத்து நம்ம லாகின் பண்ணோன்னே இப்போ ஒரு எரர் வருது. இது வந்து அப்டேட்டபிள் கொரி எரர்ன்ற ஒரு எரர் வந்து. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக உங்களுடைய டிரைவுக்குள்ளே இருக்கிற சியில் இருக்கிற ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பர்மிஷனை மட்டும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்களுடைய சிஸ்டமில் வந்து சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86ன்ற ஃபோல்டருக்குள்ள ESLன்ற ஃபோல்டர் இருக்கு. அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போய்க்கலாம். போயிட்டு அதில் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதில் நம்ம வந்து எடிட் கொடுத்து everyone ஒரு யூசரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ everyone அப்படின்ற யூசரை ஆட் பண்ணி நம்ம வந்து பர்மிஷன் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய யூசர் வந்து பார்த்தீங்கன்னா everyoneன்ற யூசர் நம்ம ஆட் பண்ணி ஃபுல் பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஃபோல்டருக்கு ஃபுல் பர்மிஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எரர் உங்களுக்கு போயிடும். நம்ம அந்த அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது லைசன்ஸ் கேட்கும். லைசன்ஸுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லைசன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை லாகின் பாஸ்வேர்டு ESL போட்டு நம்ம லாகின் பண்ணோம்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லாகின் ஆகிடும். லைசன்ஸ் மட்டும் கேட்கும். 7 days ட்ரையல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஆக்டிவேஷன் கோடு. இந்த ஆக்டிவேஷன் கோடு நீங்கள் எங்களுக்கு அனுப்புனா உங்களுக்கு அதுக்கான லைசன்ஸ்க்கே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மாஸ்டருக்குள்ளே போயிட்டு கம்பெனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டரில் கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஆட் கம்பெனி கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அதை நம்ம விட்டுடலாம். ஆடு கொடுத்து கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் அதே ஷார்ட் நேமாக நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியோட இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனியோட அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நம்ம இதில் ஃபீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு கம்பெனி உள்ள ஆட் ஆகிடும். ஸோ இது ஆட் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே இப்போ நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் இருந்தாலுமே நீங்கள் இதில் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் யாருக்குன்றது நீங்கள் இதில் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ கம்பெனி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். மாஸ்டர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய் கோடு சேம் இஸ் டிவைஸ்லையும் எம்ப்ளாய் கோடு சேமான்ற ஆப்ஷன் கேட்கும். ஃபிக்ஸட் ஷிஃப்டான்னு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஞ்சுக்கு நடுவில் எத்தனை நிமிஷம் கேப் வேணுன்றது கேட்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் மாஸ்டர் செட்டிங்ஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஷிஃப்ட் டீடைல்ஸ் இருக்கு. ஷிஃப்ட் எல்லாமே நீங்கள் இதில் தான் அசைன் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் டைம், எண்ட் டைமு, பிரேக்கு, ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்னா ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்னு கொடுத்துக்கலாம். நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு நீங்கள் எல்லா ஷிஃப்ட்டுமே இதில் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதில் பஞ்ச் பிகின் பிஃபோரு, பஞ்ச் எண்ட் ஆஃப்டர், கிரேஸ் டைம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த ஷிஃப்ட் டீடைல்ஸ்குள்ள நீங்கள் வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு வேளை மாற்றி நம்ம செட் பண்ணாலுமே திரும்ப நம்ம வந்து திரும்ப செட்டிங்ஸ் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம திரும்ப ரீகால்குலேட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம அட்டெண்டன்ஸை திரும்ப ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இதெல்லாமே ஒரு பேசிக் செட்டிங்ஸ் தான். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு.
ஸோ இப்போ இதை செட் பண்ணிட்டு நம்ம ஷிஃப்ட் டீடைல்ஸ்லாம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நம்ம ஃபீச்சர் எப்படி என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்டர்ல எம்ப்ளாய் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனு. ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஓடியோட ஃபார்முலாஸ் போடுறது. ஸோ மினிமம் ஓடி, மேக்ஸிமம் ஓடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பஞ்ச் இன் அட்டண்டன்ஸ், அதுக்கப்புறம் கிரேஸ் டைம் கொடுக்கறது, வீக் ஆஃப் கொடுக்கறது. வீக் ஆஃப்ல வந்து ஒருவேளை உங்களுக்கு சண்டேஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா சாட்டர்டேஸ் நீங்க வீக் ஆஃப் எடுத்து விடலாம். இல்ல என்னைக்கு வீக் ஆஃப் அந்த டேஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். அப்புறம் இயர்லி கம்மிங், லேட் கோயிங், அதுக்கப்புறம் ஆஃப் டேன்ற டைமிங் எவ்வளோ, ஆப்சன்ட் டைமிங் எவ்வளோ, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய் கேட்டகரிக்குள்ள நீங்க செட் பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாய் கேட்டகரி நீங்க செட் பண்ணி அடுத்து எம்ப்ளாய்ஸ்குள்ள வரலாம். எம்ப்ளாய்ஸ்குள்ள நீங்க எந்த எம்ப்ளாய்ஸ்லாம் நீங்க டிவைஸ்ல ஆட் பண்றீங்களோ அது எல்லாமே இங்க நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயுமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயோட நேமு, எம்ப்ளாயி கோடு, கம்பெனி நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு நம்பர்ல இருந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க உள்ள ஃபீட் பண்ண முடியும். அவங்களுடைய ஒர்க்கிங் டேட் எவ்வளோ எல்லாமே நீங்க இதில் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அவங்க அதர் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய அப்பா அம்மா பேர் எல்லாமே, ஸோ அந்த எம்ப்ளாயி கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க இதெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எம்ப்ளாயோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்களுக்கான ஷிஃப்ட் நீங்க இதில் செட் பண்ணிக்கலாம், லீவ் இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த எம்ப்ளாயிஸ்குள்ள தான் நீங்க அந்த மாஸ்டர்ல எம்ப்ளாயிஸ்குள்ள போனீங்கன்னா இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதில் லீவ்ல அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆஃப் டே லீவா, ஃபுல் டே லீவான்னு சொல்லி நீங்க முன்னாடி அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுல கேஷுவல் லீவா இல்ல வந்து சிக் லீவான்றதை நீங்க அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேல அவங்களுக்கு லீவா கன்சிடர் ஆகும், ஆப்சண்டா கன்சிடர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த மாஸ்டருக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ மாஸ்டர் செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன் டைம் தான் நீங்க செட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டியில டிவைஸ் மேனேஜர் போனீங்கன்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல வந்து அந்த டிவைஸோட ஐபி என்னன்றது நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிவைஸோட ஐபியை நீங்க இதை அசைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை டிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணணும். எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் போட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் யூசர்ஸ் டு டிபி அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட் அண்ட் ஃபிங்கர் இல்லை ஃபேஸ் எது இருக்கோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் யூசர்ஸ் டு டிபின்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல யூசரை ஆட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா யூசரை டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா பேர் எடிட் பண்ணி திரும்ப நீங்க இதே இடத்துல அப்லோட் யூசர்ஸ் டு டிவைஸ் இடத்துல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இதோட சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் இங்கே தான் நீங்க செட் பண்ண முடியும். செட் சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இடத்துல நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து உங்களுக்கு அப்லோட் யூசர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க சைட்ல எல்லா யூசரும் காட்டும். எல்லா யூசரும் டிக் பண்ணுவீங்க, கீழே கார்டு ஆர் ஃபிங்கர் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே டிவைஸ்க்கு அந்த பேரோட அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அந்த சீரியல் நம்பர் இடத்துல அந்த கொஸ்டின் மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டிவைஸோட சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா டிவைஸோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும். ஸோ இந்த டிவைஸ்ல எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும். பிளஸ் வந்து நீங்க இதுல அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாமே ரிப்போர்ட்டிங் தான். ஸோ ரிப்போர்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மானிட்டர் பேஜ்குள்ள போகலாம். நீங்க ஒன்ஸ் லாகை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் எல்லாமே உங்களுக்கு மானிட்டர்ல ரியல் டைமா உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து டேட் போட்டு நீங்க ஷோ ரெக்கார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்ல உங்களுக்கு எந்தெந்த எம்ப்ளாயிஸ் வந்தாங்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே உங்களுக்கு ரியல் டைமா அங்கே மானிட்டர் பேஜ்ல வரும். அதுக்கப்புறமா நீங்க அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ், கம்பெனி வைஸ், எம்ப்ளாயி வைஸ் வந்து நீங்க வந்து அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ நீங்க எந்த ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கீழே ரீகால்குலேட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு அப்புறமா ஜெனரேட் பண்ணணும். ஸோ நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம், கம்பெனி வைஸ் ஃபில்டர் பண்ணி நீங்க எடுக்கலாம், எம்ப்ளாய் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம். இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. இதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பேசிக் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, டீடைல் ரிப்போர்ட் இருக்குது, மந்த்லி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு அட்டண்டன்ஸ்லயுமே மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 4 டைம் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்க அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்ல பார்க்க முடியும். ஸோ இந்த அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீகால்குலேட் அட்டண்டன்ஸ்ன்ற விஷயமும் கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்லயுமே இருக்கும். அது ஒவ்வொரு டைமும் நீங்க அதை டிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுக்கணும்.
ஏன்னா நம்ம பண்ற எல்லா செட்டிங்ஸுமே இந்த ரீகால்குலேஷன்ஸ்ல தான் போய் நம்ம கால்குலேஷன் ஆகுது, ரிப்போர்ட் கரெக்டா வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல மாஸ்டர்ஸ், அப்புறம் யூட்டிலிட்டி, அப்புறமா தான் ரிப்போர்ட்ஸ். இதுக்கு நடுவில் மானிட்டரி பேஜ்ல வந்து நீங்க ரியல் டைம் டேட்டாஸை நீங்க மானிட்டரிங் பண்ணலாம். அதாவது லாக் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாக் வந்திருக்கான்றதை நீங்க வந்து இந்த மானிட்டரி பேஜ்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எப்படி வரும், இந்த மாதிரி டீடைல் ரிப்போர்ட் தான் டீடைல்டா வரும். இதை நீங்க வந்து பிடிஎஃபாவோ இல்லைனா வந்து எக்ஸலாவோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டீடைல் ரிப்போர்ட். இதுல பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டோட்டல் ஆப்சன்ட் பர்சன் எல்லாமே வந்துடும். இதை நீங்க வந்து பிடிஎஃபாவோ எக்ஸலாவோ நீங்க சேவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நம்மளுடைய இன்னைக்கு விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுல எல்லாமே இருக்கும். இது லைசன்ஸ் நம்ம ஆக்டிவேஷன் கடைசியா வரும். லைசன்ஸ் ஆக்டிவேஷனுக்கு நீங்க எங்க நம்பர் கூப்பிட்டுட்டு இல்லை கான்டாக்ட் நம்பருக்கு எங்க நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஆக்டிவேஷன் கோட் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து லைசன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது பெய்டபிளா தான் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. வேற இஎஸ்எஸ்எல் சாஃப்ட்வேருக்குள்ள எனி சப்போர்ட் வேணாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடர், ஆன்லைன் டவுன்லோடர்ன்ற சாஃப்ட்வேர். அது எதுக்காகனா நீங்க ஒவ்வொரு டைமுமே டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, நீங்க இங்கே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷெட்யூலிங் நீங்க எப்படி பண்ணோம்னா நீங்க லாகின் பண்ணி டைம் இன்டர்வல் டைம், ஸோ 1 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வருதுன்னு சொல்லி நீங்க அந்த டைம் இன்டர்வல் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து மினிமைஸ் டு ட்ரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா இந்த லாக் டவுன்லோட் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நீங்க ஒவ்வொரு டைமே ரிப்போர்ட் எடுக்கும்போது ரியல் டைம் டேட்டா மாதிரி இருக்கும். ஸோ இபேன்றது என்ன ஆப்ஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா உங்களுக்கு பேரோல் சாஃப்ட்வேரோட ஒரு பேசிக் வெர்ஷன் தான். ஸோ பேரோல் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பேசிக்கா இருக்கும், பேரோல் ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர், ரொம்ப இன்டெப்தா இருக்காது. இன்டெப்த் வந்து அடிஷனல் காஸ்ட் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வர அப்ளிகேஷன். ஸோ அந்த எம்ப்ளாயோடைய பேங்க் டீடைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ், பேசிக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த பேரோல் சாஃப்ட்வேர்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரே லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோடைய ஒரு பேசிக்கான ஒரு பே ஸ்லிப் எடுக்கிறது எல்லாமே இதில் நீங்க எடுக்க முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது கூடயே உங்களுக்கு ஃப்ரீயா வர்றது தான். ஸோ அதுக்குமே சேம் லாகின் தான், எல்லா அப்ளிகேஷனுமே சேம் லாகின் தான். இது லாகின் பண்ண முடிச்சிட்டிங்கன்னா லைசன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அந்த விசிட்டர்ஸை நீங்க வந்து உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் டைமா. ஸோ ஒவ்வொரு டைமுமே அந்த விசிட்டர்ஸ் வந்து வரும்போதெல்லாம் நீங்க வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை தடவை வந்தாங்கன்றது எல்லாமே நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். ஸோ இதுவும் அது கூட சேர்ந்து தான் வருது. உங்களுக்கு விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேர் கூட சேர்ந்து தான் வருது. ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க வந்து ஒன் டைம் அந்த விசிட்டர் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரு வெப் கேமரா வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட டேட்டாவை போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு டைமுமே அவங்க வர்றாங்கன்னா வெஹிக்கிள் லிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க விசிட்டரோட லாக், எத்தனை தடவை வந்தாங்கன்றது, யாரை பார்க்க வந்தாங்க, இது எல்லாமே நீங்க வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகும். ஒரு கம்பெனின்னு வரும்போது அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம விசிட்டர் மேனேஜ்மெண்ட் இது கூட உங்களுக்கு இன்பில்டா வந்துடும். ஸோ இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லயே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுல உங்களுக்கு வந்து எனி டைப் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா எங்களை ரீச் பண்ணலாம். ஸோ ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் நம்ம பண்ணி தர முடியும். பிளஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஏதாச்சும் லைசன்சிங் ஆக்டிவேஷன், லைசன்ஸ் பண்ணணும் இல்ல டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு எனி சாஃப்ட்வேர் சப்போர்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ்.